ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நாம ஸ்மார்ட் மணி கான்செப்டை இது வரைக்கும் ஒரு தொகுப்பா பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்த எல்லா கான்செப்டையும் இந்தியன் மார்க்கெட்ல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வருஷத்துல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து எஸ்பிஐ போட்டிருப்பேன். ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னா பாருங்க. இப்போ நாம எடுத்திருக்கிறது விப்ரோ எடுத்துருக்கிறோம். ஸோ விப்ரோவில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸ்மார்ட் மணி கான்செப்ட். நீங்கள் இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, ஆர்டர் பிளாக், பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், தென் மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன், இதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிதல் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இந்த டாபிக்லாம் நீங்கள் பார்க்கலன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. நான் லிங்க் இங்கே மேலே தரேன். இதை பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட புரிதல் நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க எல்லாம் பார்த்தவங்களா இருந்தா ஓகே, வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. ப்ரீவியஸா என்னோட வீடியோல என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருந்தாரு, எப்படி ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோவை நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான பதில் வந்து என்னன்னா, நீங்க நேரா இண்டிகேட்டர் போயிருங்க. இண்டிகேட்டர்ல ஃப்ராக்டல் டைப்னா இந்த மாதிரி ரச்சேல் டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டூலை நீங்க எனேபிள் பண்ணிக்கிறீங்க. இந்த டூல் என்ன பண்ணும்னா எல்லா ஹை அண்ட் லோஸ், ஸோ ஹைஸ் அண்ட் லோவை பிரிண்ட் பண்ணும். அதுக்கு தான் பாருங்க. இப்போ டூல் இல்லாமல் இருந்தால் இந்த பிளெயினாக இருக்கும் இந்த சார்ட்டு. நீங்கள் இந்த டூலை எனேபிள் பண்ணீங்கன்னா பாருங்க, இருக்கிற ஹைஸ் அண்ட் லோஸை இது வந்து பிரிண்ட் பண்ணிட்டே வரும். ஸோ இதை வச்சு நாம் எப்படி நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி கீழே இருந்து மேலே போகுது. மேலே போயிட்டு கீழே சின்னதாக ஒரு புல் பேக் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ கண்ணா பின்னாடி தான் இருக்கும் மார்க்கெட்டு. நம்ம லைவ்ல நம்ம கோடு போட்ட மாதிரிலாம் இருக்காது. லைவ்ல இந்த மாதிரி இருக்கும். இப்போ லோ வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஹை இப்போதைக்கு இது ஹை. இப்போ சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், மைனர்னு சொல்கிறோம். மைனர் டு இது வந்து என்னென்னா இந்த லோவுக்கு இது ஹைனால மைனர் ஹையர் லோ. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறான். மேலே போயிட்டு திரும்பி அங்கேருந்து வரான். வந்து என்ன பண்ணால் இந்த லோ இருக்கு இல்லையா, இது கீழே இருக்க லிக்விடிட்டி, அதான் இதை சொல்லுவாங்க, லிக்விடிட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வருது. இப்போ தான் இது வந்து ஹையர் ஹை கன்ஃபார்ம். ஸோ எப்போ மைனராக இருக்க ப்ரீவியஸில் இருக்க இந்த ஹையர் லோவை எடுக்கிறானோ அப்போ தான் இங்கே ஹையர் ஹை வேலிட் எழுதியிருக்கேன் பாருங்க. ஹையர் ஹைனா ப்ரீவியஸ் மைனர் ஹையர் லோவை மார்க்கெட் டேக்கன் எடுக்கணும். எடுத்தால் தான் இந்த ஹையர் ஹை வேலிடு. இப்போ மார்க்கெட் அங்கேருந்து கீழே வருது. இப்போ இங்கேருந்து மேலே போகிறோம். மேலே போட்டு இந்த பாருங்க, எப்போ நீங்கள் இதை வந்து நம்ம வந்து இங்கே அடுத்தடுத்து சொல்லணும் ஹையர் லோ, இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படின்னா இங்கேருந்து போகிற மார்க்கெட் இந்த ஹையர் ஹையை இந்த மாதிரி பாடி க்ளோஸ் வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் தான் இந்த லோ வேலிட். நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த லோ இந்த லோலாம் இருக்குது. இந்த ஹையர் ஹைக்கு நேராக கீழே வாங்க. இருக்கிறதுல எது ரொம்ப லோ பாயிண்டோ அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஹையர் லோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர். இங்கே பார்த்துருப்போம் இது மைனர். ஸோ மேஜராக இருக்க ஹையர் லோ இதுதான். ஸோ இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து மைனர். ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து போகணும். இங்கேருந்து போகிற மார்க்கெட் இதை போய் பாடி க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஹையர் லோ வேலிட். ஸோ இங்கே எழுதிருக்கேன், ப்ரீவியஸ் ஹையர் ஐ டேக்கன் என்ன சொல்லியிருக்கோம், பாடி க்ளோஸ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஹையர் ஐ தெரிஞ்சிருக்கும். ஹையர் ஐ எப்படின்னா ப்ரீவியஸாக மைனராக இருக்கிற ஹையர் லோ எடுத்தால் ஹையர் ஐ கன்ஃபார்மு. அதே மாதிரி ஹையர் லோ எப்போ கன்ஃபார்ம் ஆனால் மேஜர் ஹையர் லோ எப்போ கன்ஃபார்ம் ஆனால் இங்கேருந்து மேலே போகிற மார்க்கெட் ப்ரீவியஸாக இருக்க ஹையர் ஹையை பாடி க்ளோஸ் வைக்கணும். விக்கி விடக்கூடாது. இந்த மாதிரி விக்கிவிட்லாம் திரும்பி வந்து பாடி க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது கிடையாது. பாடி க்ளோஸ் பண்ணி இந்த ஹையர் ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகிருக்கணும். இது அப் ட்ரெண்டில். டவுன் ட்ரெண்டில் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா மார்க்கெட் ஹை லோ மைனர் லோவர் ஹை கீழே வரோம், திரும்பி மேலே போயிட்டு கட் பண்ணுறோம், மேலே போகிறோம், திரும்பி கீழே வரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இது வந்து ஹையில் இருக்குது, திரும்பி லோ வருது. இங்கேருந்து லோ மறுபடியும் சின்னதாக ஒரு புல் பேக் கொடுக்குறான். இது என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல லோவர் ஹையாக இருக்குது. திரும்பி மார்க்கெட்டு கீழே வரான், வந்துட்டு திரும்பி இங்கேருந்து போகிறான். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணால் லெஃப்ட் சைட்லேயே போங்க. இந்த ஹையை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் இந்த இடத்துல நமக்கு என்ன கன்ஃபார்ம்னா லோவர் லோ கன்ஃபார்ம் எழுதிருக்கும் பாருங்கள். லோவரில் எப்போ கன்ஃபார்ம், ப்ரீவியஸ் மைனர் லோவர் ஹையை டேக்கன். எப்போ இந்த ப்ரீவியஸாக இருக்க லோவர் ஹையை இந்த மார்க்கெட் எடுக்குதோ அப்போ தான் இங்கே லோவர் லோ கன்ஃபார்ம். ஓகே, எப்போ இங்கே நம்ம லோவர் ஹை கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருந்துட்டு மார்க்கெட் திரும்பி வந்து இங்கே லோவர் லோ இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து எடுக்கணும் வித் பாடி க்ளோஸ்.
இந்த மாதிரி பாடி க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் எடுக்கும்போது தான் இதோட இந்த இடத்துல என்ன நடக்கும்னா மேஜர் லோவர் ஹை கன்ஃபார்ம். ஸோ இங்கே பார்த்தோம்ல இது மைனர், இதுதான் மேஜர். ஸோ இப்போ என்னன்னா இதோட ட்ரேடிங் ரேஞ்ச் இதுக்குள்ளே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் போகும், போயிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் இது ஹையர் ஹை கன்ஃபார்மு. திரும்பி இங்கேருந்து போகிற மார்க்கெட் இதை போய் கட் பண்ணணும். கட் பண்ணி பாடி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஹையர் லோ கன்ஃபார்ம், ஹையர் ஹை கன்ஃபார்ம். இது அப் ட்ரெண்டில். டவுன் ட்ரெண்டில் என்னன்னா மேலேருந்து கீழே வரும். கீழே வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்க ஒரு ஹை இருக்கு இல்லையா, இதை போய் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்து இதை க்ளோஸ் பண்ணணும். இப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இது லோ கன்ஃபார்ம், இது வந்து உங்களுக்கு லோவர் ஹை கன்ஃபார்ம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். நாம் அங்கே பார்த்ததை இப்போது சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஹையர் ஹைன்னு எடுத்துக்கிறேன். இது எப்படி நான் ஹையர் ஹை எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் சைடு வாங்க. இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்துட்டு இங்கே லோ வச்சுட்டு மேலே போயிருக்கான். மேலே போயிருக்கும்போது இந்த லோவை எப்போ மார்க்கெட் கட் பண்ணுதோ, அதாவது இந்த லிக்விடிட்டி இருக்கு இல்லையா, இந்த லிக்விடிட்டிலாம் மார்க்கெட் எப்போ எடுக்குதோ அப்போது இந்த இடத்துல இது ஹையர் ஹை கன்ஃபார்ம். ஓகே. ஸோ மார்க்கெட் அப்போ அங்கேருந்து கீழே வரணும். கீழே வந்துட்டு திரும்பி இந்த ஹையர் ஹையை எப்போ எடுக்குதோ, இங்கே எடுக்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து போன மார்க்கெட் ஹையர் எடுக்கலாம் பார்த்தீங்களா, இப்போ தான் இது ஹையர் லோ கன்ஃபார்ம். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹையர் ஹை, ஹையர் லோ. இதே டவுன் ட்ரெண்ட் என்ன பண்ணிப்பீங்க, மார்க்கெட் இந்த மாதிரி ஹையிலேருந்து லோ வந்திருக்கும், திரும்பி மேலே போகும், ஒரு லோவர் ஹை போட்டு திரும்பி வரும், கீழே வந்துட்டு போய் இந்த இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹை இதை பிரேக் பண்ணிவிட்டு திரும்பி கீழே வரும். அப்படி வரும்போது இந்த இடத்துல லோவர் லோ கன்ஃபார்ம். இவ்வளோதான் விஷயம். ஸோ ப்ரீவியஸாக இருக்க ஒரு லிக்விடிட்டியை மார்க்கெட்டை ஸ்வீப் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஹையர் ஹை தென் லோவர் லோ கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேருந்து போகிற மார்க்கெட் இந்த ப்ரீவியஸாக இது வந்து பிஓஎஸ்ன்னு சொல்லியிருப்போம். இந்த பிஓஎஸ் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல ஹையர் லோ கன்ஃபார்ம். ஓகே. மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்டு ஃபர்தராக கன்டினியூ பண்ணலாம். மார்க்கெட் இது ஹையர் ஹை. இப்போ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி இங்கே பாடி க்ளோஸ் பண்ணுது. ஸோ இதை பாடி க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் அப் சைடு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் பண்ணதுலேயே டுவர்ட்ஸ் கீழே வாங்க. இருக்கிறதே எந்த லோன்னு பாருங்கள், இதுதான் வந்து இந்த இடத்துல லோவர் லோ. ஸோ இது வந்து நான் ரேஞ்ச் லோன்னு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் இப்போ இங்கே மேலே போயிருக்கு இல்லையா, ஸோ மார்க்கெட் இங்கேருந்து திரும்பி கீழே வந்து ப்ரீவியஸாக இருக்கிற இப்போ இது வந்து ஹையர் ஹையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, மார்க்கெட் எந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இதை வந்து நான் எக்ஸ்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இது கட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் மேலே எங்கே கட் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். மேலே எதுவும் கட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கு. அப்போ என்னன்னா இப்போ இங்கே இருக்கிற ஹை இந்த இடத்துல இருந்துச்சு ரேஞ்ச் ஹை, இது வந்து நான் ரேஞ்ச் ஹைன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க இந்த ரேஞ்ச் ஹை மார்க்கெட் டுவர்ட்ஸ் மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல இருக்குது ரேஞ்ச் ஹை. ஸோ இது ஹை தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து கீழே வரேன். இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, எஸ், இந்த லோவை இந்த மார்க்கெட் எடுத்திருக்கு. ஸோ ரேஞ்ச் ஹை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரேஞ்ச் ஹை கன்ஃபார்ம் பண்ணால் இங்கேருந்து டுவர்ட்ஸ் கீழே வாங்க. இருக்கிறதுல எந்த லோ கீழே ரொம்ப கீழே இருக்கு லோன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ லோ இங்கே இருக்கனால இதோட ரேஞ்ச் லோ வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஒரு ரேஞ்சுக்குள்ளே லாக் ஆகிருக்கு. எந்த ரேஞ்சுனா மார்க்கெட் இதுக்குள்ளே லாக் ஆகிருக்கு. புரியுதுங்களா, அப் ட்ரெண்டு இதுக்குள்ளே லாக் ஆகிருக்கு. நான் இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன் நம்ம புரிதலுக்காக. ஸோ நான் இன்டியூஸ்மெண்ட் எடுத்த வரைக்கும் எடுத்துக்கிறேன். மார்க்கெட் இப்படி இருக்குது. ஸோ ரேஞ்ச் லோவுக்கும் ரேஞ்ச் ஹைக்குலனா மார்க்கெட் ட்ராவல் ஆக போகுது. இப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரும். இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு டிமாண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு டுவோர்ட்ஸ் மேலே போய் இங்கே பாடி க்ளோஸ் பண்ணும். 4 ஹவரில் மார்க்கெட் புல்லிஸு. ஸோ புல்லிஸ்னா மார்க்கெட் என்ன பண்ணுன்னா அப் ட்ரெண்டு தான் போகும். அப் ட்ரெண்டு போய் என்ன பண்ணால் இருக்கிற ஹையர் ஹையை தான் உடைக்கும். ஸோ இதுதான் ரூலு. மார்க்கெட்டு இந்த இடத்துல இது ஹைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி லோ இங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் டூல் போடணும். ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் போடுறோம். இந்த இடத்துல இதுக்கு மேலே இது எல்லாமே ப்ரீமியம். ஸோ இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் நம்ம பை பண்ணோம்னா என்னன்னா டிஸ்கவுண்ட் ரேட்டில் வரணும். மார்க்கெட் இங்கேருந்து வந்து இந்த ஜோனுக்குள்ளே எங்கே இருக்கிறோ ஒரு டிமாண்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு டுவோர்ட்ஸ் மேல் நோக்கி போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்க டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 50% பாடி கேண்டில் ஒன்று இருக்குது. ஸோ நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன்.
ஒன்று, இது ஒரு டிமாண்ட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே ஏதாவது வேறு ஏதாவது டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். எஸ், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இது என்னென்னா பை ஃபிஃபோ செல் கேண்டில் இருக்குது. ஸோ நான் இந்த டிமாண்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண மார்க்கெட்டு மேலேருந்து வர்ற மார்க்கெட் இதில் ரியாக்ட் பண்ணும். ஒன்று இங்கேருந்து வந்து இதில் இந்த டிமாண்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மேலே போய் சோர்ச் கொடுத்துட்டு திரும்பி இதுலேருந்து எண்டி எடுத்துட்டு டுவோர்ட்ஸ் மேலே போகலாம். ஒன்று அப்படி இந்த டிமாண்டே ஃபெயில் ஆக்கிட்டு ஃப்ளிப் எண்டி எடுத்துட்டு கீழே வந்து இதில் வந்து இதுலேருந்து ஆர்டர் எடுத்து டுவோர்ட்ஸ் மேல் நோக்கி போகலாம். ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல ஹையரை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கீழே வந்து எந்த டிமாண்டுக்கு நமக்கு ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிமாண்டை பாருங்கள், இம்பல்ஸ் கேண்டில் போட்டு உடச்சிருச்சு. ஸோ இது நமக்கு இன்வாலிடு. ஸோ இப்போ அடுத்த டிமாண்டுக்கு இருக்கிறதுலே லாஸ்ட் டிமாண்டுக்கு நமக்கு மார்க்கெட் வருது. மார்க்கெட் பாருங்கள், இந்த டிமாண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு டுவோர்ட்ஸ் மேல் நோக்கி போகுது. இப்போ இனி வரும் காலங்களில் ஸோ நம்ம டிமாண்டில் மார்க்கெட் என்ட்ரி எடுத்திருக்கு. இனி வரும் காலங்களில் மார்க்கெட் என்ன பண்ணோம்னா டுவோர்ட்ஸ் இங்கேருந்து மேல் நோக்கி போய் இந்த ஹையரை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம இப்போ இங்கே என்ட்ரி எடுத்துருக்கோம், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஸோ இது நமக்கு என்ட்ரி பாயிண்ட், இது நம்ம டார்கெட்டு, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். ஸோ மார்க்கெட் மேலே போய் இனிவரும் நாட்களில் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து போய் மார்க்கெட் இந்த ஹையரையை பிரேக் பண்ணுதா, அப்படி இல்லாட்டி நம்மளோட ஸ்டாப் லாஸை எடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லைவ் மார்க்கெட்டை நம்ம ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் இது எப்படி ஒரு வாரம் 10 நாள் இல்லை ஒரு மாதம் கூட ஆகலாம். எவ்வளோ நாள் கழித்து நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகுதா இல்லை நமக்கு ஸ்டாப் லாஸாக ஹிட் ஆகுதான்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் இந்த வீடியோக்களோட கமெண்ட்டில் நானே உங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல SMC வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய், டேக் கேர்.